வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூர் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோ நம்ம விவோடைய லேட்டஸ்ட் லான்ச் X70 Pro தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போ வந்து நம்ம X70 Pro வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து X60 சீரிஸ் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது. அழகாக அட்ராக்டிவாக co-engineered with Zeiss அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோகிராஃபி இருக்கக்கூடிய அளவுக்கு குவாலிட்டியான கேமரா லென்சஸோடு வருது X70 Pro. லெட்ஸ் அன்பாக்ஸ் X70 Pro. வாவ்! ஸோ X70 Pro ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோன் இருக்குது. அதே நேரத்தில் இங்கே வந்து ஃபோட்டோகிராஃபி ரீடிஃபைன் அப்படின்னு போட்டிருக்காங்க. X70 Pro, X70 Pro Plus ரெண்டு மாடலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோடைய யூஎஸ்பி அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து ஃபோட்டோகிராஃபி கேமரா அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஜிஎஸோட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபோனை வந்து நம்ம கடைசியாக பார்ப்போம். ஸோ ஃபோனை எடுத்து நம்ம சைடில் வச்சுருவோம். பாக்ஸில் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பாக்ஸோடைய குவாலிட்டியை வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி தான் பாக்ஸில் இருக்கிற கண்டென்ட்ஸும் சூப்பராக உங்களுக்கு வந்து தீபாவளிக்கு கிடைக்கிற கிஃப்ட் மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ். காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மில்கி ஷேடில் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் நீங்கள் வேறு நல்ல கேஸ் வாங்குற வரைக்கும் இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்து சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ டேட்டா கேபிள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து யூஎஸ்பி இருக்குது, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா சி டைப் இருக்குது. அண்ட் இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஃபார்மேட் அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சார்ஜர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து 44 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜுங்க. இதில் பார்த்தீங்கன்னா விவோ ஃப்ளாஷ் சார்ஜ் 44 வாட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து 0 to 100 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 35-40 மினிட்ஸ்க்குள்ளே ஃபுல்லாகிடும். அண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லான சார்ஜர் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இயர்ஃபோன்ஸ். ஸோ இயர்ஃபோன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ வர நிறையா ஃபோன்ஸில் வந்து இயர்ஃபோன்ஸ் வரதே இல்லை. அப்படி இருக்கும்போது இயர்ஃபோன்ஸ் கொடுத்தாலும் அவங்க வந்து பேசிக்கான ஒரு இயர்ஃபோன்ஸ் தான் தருவாங்க. பட் இதில் வந்து இயர்ஃபோன்ஸ் வந்து ரொம்ப வித்தியாசமாக அழகாக கொடுத்துருக்காங்க. இன்இயர் ஹெட்ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து உங்களுக்கு வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக காதில் போய் சீட்டிங் ஆயிரும். உங்களுக்கு வந்து இந்த பூம் எஃபெக்ட்லாம் நல்லாவே கேட்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இயர்ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த பின்னில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ இயர்ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சி டைப் பின்னில் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 எக்ஸ்ட்ரா பட்ஸ் கொடுத்துருக்காங்க. இயர்பட்ஸ் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். 2 செட் இருக்குது, 2 பேர் இருக்குது, இதில் 4 பீசஸ். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கன்வெர்ட்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஃபோன்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து இப்போது 3.5mm ஜாக் வச்சுருக்கீங்க, இயர்ஃபோன்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு கன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கன்வெர்ட்டர் தேவையே இல்லை. ஏன்னா இது ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வந்து சி டைப்போடு தான் வருது. நீங்கள் வேறு ஏதாவது பழைய ஹெட்ஃபோன்ஸ் வச்சுருக்கீங்க, அது வந்து 3.5mm வருது அப்படின்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ரொம்ப தாராள மனசுக்காரங்களாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ பாக்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ ஃபோனை வந்து இப்போ அன்வராப் பண்ணலாம். ஃபோன் வந்து ரொம்ப ஸ்லீக்காக இருக்குங்க. இவ்வளோ பவர்ஃபுல்லான ஃபோன் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தீங்கன்னா அப்படிலாம் இல்லை. ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது. டிசைனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளாஸியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு வந்து ரொம்ப பலன்னு ரொம்ப கிராஃபிக்ஸ்லாம் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க இந்த பிளாக் ஃபோன். அதே நேரத்தில் கேமரா பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு வந்து ஃப்ளாஷ் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக எல்லா ஃபோன்ஸ்லுமே வந்து டூயல் டோன் ஃப்ளாஷ் தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிபிள் டோன் இருக்கிற மாதிரி 3 செக்ரிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 பேசிக் லென்ஸ் வந்து செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களுக்கு வந்து பெரிய லென்ஸாக கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லென்ஸ் வந்து கிட்டத்தட்ட சென்சார் மாதிரியே கொடுத்துருக்காங்க ஸ்கொயர் ஷேப்பில். இந்த ஃபோனை பார்த்தாலே கேமரா வந்து வேறு லெவல் கேமரா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ஜேஸோட அந்த லோகோ வந்து போட்டிருக்காங்க. அது வந்து ப்ளூ கலரில் அட்ராக்டிவாக இருக்குது. மற்றபடி ஃபோனோட சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வால்யூம் கீ கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளேயோடவே வந்துடுது. அதனால் உங்களுக்கு வந்து பவர் பட்டன் வந்து வெறும் பவர் பட்டனாக தான் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து X60 சீரீஸில் எப்படி ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபின்னு எழுதியிருப்பாங்களோ அதே மாதிரி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃப்ராரெட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த பட்டன்ஸுமே இல்லை. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க, மைக் கொடுத்துருக்காங்க அண்ட் சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம சிம் ட்ரே வந்து எஜெக்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ சிம் ட்ரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட் மாடல் ஹைப்ரிட் ட்ரே அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ஹைப்ரிட்னா நீங்கள் மெமரி கார்டே போட முடியாது. நீங்கள் வந்து ஒன்று சிம் 1 போடலாம் இந்த சைடு, இன்னொன்று சிம் 2 போடலாம் இந்த சைடு, அவ்வளோதான். நீங்கள் வந்து மெமரி கார்டு போட முடியாது. பட் மோஸ்ட் ஆஃப் த X70 சீரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 256 GB வரைக்கும் ரேம் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து மெமரி கார்டு போடணுங்கிற அவசியமே இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வர ஃபோன்ஸ்லாம் வந்து டூயல் சிம்மாக வந்தாலும் ஒரு சிம்மு தான் நீங்கள் போட முடியும், இன்னொரு சிம் இ சிம்மில் தான் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இதில் வந்து 2 சிம்மே நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக போடலாம், அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். மற்றபடி ஃபோனோட டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளே வந்து 3D கர்வ் டிஸ்பிளே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இங்கெல்லாம் கர்வ்டாக இருக்கும். இது வந்து ஒரு ஃப்ளாட் டிஸ்பிளே கிடையாது. 2 சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெண்டாக இருக்கும். வந்து ஃபினிஷ் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஃபோனுடைய ஸ்டாண்டர்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது இதில் இருக்கிற பட்டன்ஸ் ஆகட்டும், இதில் இருக்கிற டிஸ்பிளே ஆகட்டும், அண்ட் செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பஞ்சோல் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இயர்பீஸ், நீங்கள் ஃபோன் பேசுகிற இயர்பீஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மைன்யூட்டாக கொடுத்துருக்காங்க, எந்த ஒரு ஸ்லிப்புமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபைனலாக ஐ கான்ட் வெயிட், let's switch on X70 Pro. இப்போ பார்த்தீங்கன்னா Vivo X70 Pro வந்து ஸ்விட்ச் ஆன் ஆயிடுச்சு. ஸ்டார்டிங் ஃப்ரம் த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.56 இன்ச் டிஸ்பிளே. இது வந்து கர்வ்ட் 3D டிஸ்பிளே அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு வந்து 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வரக்கூடிய LTPS AMOLED டிஸ்பிளே அப்படின்னு தான் சொல்லணும். அதோடைய குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் கண் முன்னாடியே தெரியுது, அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நீங்கள் வந்து அப்படியே அந்த ஃபெதர் டச் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த ஃபெதர் டச் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா இப்போது Vivo X70 Pro உடைய OS எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ OS பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபன் டச் OS 12 கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் ஆண்ட்ராய்டு 11ஓட வருது. Vivo X70 Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து MediaTek 1200 ப்ராசரோட வருது. இது வந்து இப்போ ரீசெண்டாக ரொம்ப நல்ல ரிவ்யூஸ் வரக்கூடிய ஒரு ப்ராசர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா முதல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவர்ஃபுல்லான ப்ராசர் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்னாப்ட்ராகன் தான் வச்சுருப்பாங்க. எந்த கம்பெனிஸ் இருந்தாலும் வந்து ஸ்னாப்ட்ராகன் ப்ராசரோட தான் ஃபோனே லான்ச் பண்ணுவாங்க. பட் இப்போ ரீசெண்டாக MediaTekல இந்த 1200 1300 இது மாதிரி ப்ராசர்லாம் வந்து அமேசிங்கான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராசரை வந்து நீங்கள் வந்து நம்பி வாங்கலாம். ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 GB ரேமோட வருது. பட் இப்போ ரீசெண்டாக வர ஃபோன்ஸ்லாம் வந்து இந்த ஃபீச்சர்ஸ் வந்து வந்திருக்கு. என்ன ஃபீச்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மெமரியிலேருந்து குறிப்பிட்ட ஜிபி வந்து ரேமாக கன்வெர்ட் ஆகிக்கும் எப்போல்லாம் உங்களுக்கு வந்து ரேம் ஜாஸ்தி தேவைப்படுதோ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 8 GB உங்களுக்கு டிஃபால்ட் ரேம் வந்துடும். அது இல்லாமல் 4 GB மெமரியை வந்து இது வந்து ரேமாக கன்வெர்ட் பண்ணிக்கும். ஸோ உங்களுக்கு வந்து 12 GB ரேம் இருக்கிற கணக்கு தான். அதனால் உங்களுக்கு வந்து எந்த இடத்துலையும் ஃபோன் வந்து ஸ்லோ ஆகும், உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் லேக் ஆகும் அப்படிங்கிற பயம் வந்து தேவையே இல்லை. கண்டிப்பாக வந்து எந்த இடத்துலையுமே வந்து லேக் ஆகவே ஆகாது. உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து அமேசிங்காக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா Vivo X70 Pro உடைய கேமரா கேப்பபிலிட்டிஸ். ஸோ Vivo X70 சீரீஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமராவில் தான் கெத்து அப்படின்னு சொல்லணும். ஏன்னா கேமராவில் தான் வந்து அவங்க அல்டிமேட்டான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 மெகாபிக்சல் லேசர் ஆட்டோ ஃபோக்கஸ் கிம்பல் ஸ்டெபிலைசேஷனோட இருக்கக்கூடிய ஒரு லென்ஸ் அப்படின்னு சொல்லணும். அது என்ன கிம்பல் ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு வீடியோ எடுக்கிறீங்க, நீங்கள் வந்து நடந்துகிட்டே எடுக்கிறீங்க, அப்போ ஒரு ஷேக் இருக்குது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து வீடியோவில் பிக் ஆகாது, அது வந்து அட்ஜஸ்ட் ஆயிரும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட் நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்தாலும் சரி, நீங்கள் மூவ் ஆகிட்டு இருந்தாலும் சரி, அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து பிளர் ஆகவே ஆகாது. அமேசிங்கான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய பிரைமரி லென்ஸ் தான் அந்த 50 மெகாபிக்சல் லென்ஸ். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அடுத்தது 12 மெகாபிக்சல் போர்ட்ரேட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் 12 மெகாபிக்சல் பெரிஸ்கோபிக் டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இல்லை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 60x ஜூம் வரைக்கும் பண்ணலாம், 5x ஆப்டிக்கல் ஜூமிங் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து டிஜிட்டல் ஜூமிங்க்கும் ஆப்டிக்கல் ஜூமிங்க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும், நிறைய தடவை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆப்டிக்கல் ஜூமிங்னா உள்ளே இருக்கிற ஆப்டிக்கல்ஸே வந்து சேஞ்ச் ஆகும். அந்த டிஸ்டன்ஸ் மாறும்போது, லென்ஸுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் மாறும்போது உங்களுக்கு வந்து ஜூம் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். டிஜிட்டல் ஜூம் அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிகிற இமேஜில் வந்து டிஜிட்டலாக க்ராப் பண்ணி பார்க்குறது. அதில் வந்து நீங்கள் வந்து ஜூம் பண்ண உங்களுக்கு வந்து கிளாரிட்டி வந்து உடையும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லாங் ஷாட்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக எடுக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்லி வந்து உங்களுக்கு வந்து குவாட் கேமரா கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். 50 மெகாபிக்சல், 12 மெகாபிக்சல், 12 மெகாபிக்சல் அண்ட் ஒரு 8 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 32 மெகாபிக்சல்
செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்கலி உங்களுக்கு வந்து இந்த ரேஞ்சில் இருக்கிற ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 16 மெகா பிக்சல் தான் தருவாங்க. அண்ட் உங்களுக்கு வந்து செல்ஃபி கேமராவில் பார்த்தீங்கன்னா 4K வீடியோஸ் எடுக்கிற கேப்பபிலிட்டிஸ் இருக்காது. பட் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செல்ஃபி கேமராவும் சரி, பிரைமரி கேமரா பேக் கேமராவும் சரி, நீங்கள் வந்து 4K வீடியோஸ் ஷூட் பண்ணலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து கேமரா வைஸ் வந்து அல்டிமேட்டான ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ ப்ரோ மோட் அப்படின்னு ஒரு மோட் இருக்குது. அந்த மோட் போட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ISO, உங்களுக்கு பிடிச்ச அப்பரேச்சர் ரேட், இது மாதிரிலாம் நீங்கள் மாற்றி நீங்கள் வச்சு எடுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஃபோன்லேயே வந்து நிறைய ஃபோட்டோகிராஃபிஸ் எடுக்கிறாங்க, வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறாங்க, அதே நேரத்தில் மேக்ரோ ஷாட்ஸ்லாம் எடுக்கிறாங்க, நைட் ஷாட்ஸ்லாம் எடுக்கிறாங்க. அது மாதிரி நீங்கள் வந்து ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக Vivo X70 சீரிஸ் வந்து உங்களை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஃபோனுடைய பேட்டரி பார்த்தீங்கன்னா 4450 mAh கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கோ அப்படின்னு தோணுது. ஏன்னா மினிமம் ஒரு 5000 mAh இருந்தால் தான் இன்றைக்கி காலகட்டத்தில் நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து டக்குன்னு ஒரு பவர் பேங்க்கோ அப்படி இல்லைன்னா ஏதாவது அடிக்கடி சார்ஜ் போட வேண்டிய அவசியங்கள் வரலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஹெவியான கேம் விளாட்றீங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கலாம். பட் நீங்கள் வந்து 4450யும் 5000 கம்பேர் பண்ணும்போது அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லீக்காக இருக்கும், உங்களுக்கு வந்து அதே நேரத்தில் வெயிட்டாக இருக்காது. ஸோ அதுக்காக அவங்க வந்து பேட்டரி சைஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 4450 வந்து ஸ்டாண்டர்டாக வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து OnePlusல பார்த்தாலும் கூட எல்லா ஃபோன்ஸ் அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா 4500 தான் இருக்கும், அதை தாண்டி போகாது. ஸோ அந்த ரீசனுக்காக தான் இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4450 கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை சப்போர்ட் பண்ணுற விதமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி பார்த்தீங்கன்னா 44 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆவரேஜான யூஸர், நீங்கள் வந்து கேமரா யூஸ் பண்ணாலும் சரி, கேம் விளாண்டாலும் சரி, நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேமிங் இல்லைனா கேமராவில் இன்வால்வ் ஆகாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1 டே பேக்கப் தரக்கூடிய டீசெண்டான பேட்டரி தான் உங்களுக்கு இந்த 4450 mAh. Vivo X70 Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காஸ்மிக் பிளாக், அரோரா டான் அண்ட் ஒயிட் அப்படிங்கிற அட்ராக்டிவான கலர்ஸில் வருது. இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண மாடல் பார்த்தீங்கன்னா காஸ்மிக் பிளாக் வேரியன்ட், 256GB மெமரி. ஸோ இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 49,990 ஸ்டார்ட் ஆகுது. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து Vivo X70 Pro மட்டும் லான்ச் ஆகல, இது கூட பார்த்தீங்கன்னா Vivo X70 Pro Plusம் லான்ச் ஆயிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைஸில் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், 6.78 இன்ச் வரும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமராவில் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் ஃபீச்சர் இருக்கும். ஃபாஸ்ட் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். ஸோ யாரெல்லாம் வந்து Vivo X70 Pro விட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வேணும், எனக்கு பேட்டரியும் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய பேட்டரியாக வேணும், நல்லா சார்ஜ் நிற்கிற பேட்டரியாக வேணும், அதே நேரத்தில் கேமரா வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் கண்டிப்பாக Vivo X70 Pro Plus வந்து போகலாம். யாரெல்லாம் வந்து எனக்கு வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் போதும், இதுதான் நான் தேடிட்டு இருந்த ஃபோன், அதே நேரத்தில் கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக Vivo X70 Pro வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ப்ரோவா ப்ரோ ப்ளஸ்ஸா அப்படிங்கிறத நீங்கள் டேரெக்டாக நம்ம ஸ்டோருக்கு வாக்இன் பண்ணி கூட டிசைட் பண்ணலாம். Vivo X70 சீரிஸில் இருக்கிற எல்லா வேரியண்ட்டுமே நம்ம கிங் மொபைல்ஸில் இருக்கிற அனைத்து பிரான்ச்சிலுமே அவைலபிள். நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக்இன் பண்ணி உங்கள் பர்ச்சேஸை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ், மொபைல் ரிவ்யூஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.